Daily. Taste. என் பேர் தேன்மொழி. சிந்தாமணி ரிங் ரோடு, வேலம்மாள் ஆஸ்பத்திரி ரிங் ரோடு, விராதனூர் நெடுங்குளம் ஊரை சேர்ந்தவங்க நாங்கள். இது மாதிரி ஜூலை 22ஆம் என் பையனுக்கு இந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. எங்கள் ஊர் பஸ்ஸு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மூவ் ஆனதுனால இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் அந்த கொசவட்டி பஸ்ஸை பிடிச்சி ஸ்கூலுக்கு வந்துடலான்னு சொல்லிவிட்டு எங்கள் ஊருக்கு அந்த ஒரு அண்ணன் கூட பைக்கில் வந்தான். அவங்க வந்து வேகத்தடையில் ஏறி பைக்கை நிப்பாட்ட கூட இல்லை. கொசவட்டி பஸ்ஸு பெரியாருக்கு திருப்புறதுக்கு பதில் நெடுங்குளம் பக்கமே திரும்பிட்டாங்க. பிரேக் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. கேட்டால் அப்படியே வண்டியில் இருந்தவங்களுக்கு மண்டையில் அடித்து அவங்க அந்த இடத்துலையே எதுவும் பேச்சு மூச்சு இல்லை. தம்பி டயருக்குள்ளே போயிட்டான். டயர் தரன்னு இழுத்துட்டு போய் டயருக்குள்ளே கடந்துட்டான். பக்கத்தில் ஆளுக போகிறோம், டயருக்குள்ளே பையன் கிடக்கான்னு சொல்லுவோம். திருப்பி வண்டியை ரிவர்ஸ் எடுத்து வேற வந்துட்டாங்க. 2 தடவை காலில் ஏறவும் தம்பிக்கு 2 காலும் எலும்பு உடஞ்சி ரொம்ப காயம், வேறு பெரிய காயம். தொடையில் ஏறி இறங்கினதுனால ரொம்ப காயம். மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் 3-4 மாதமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு 3 மாதம் வாரம் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போவோம். இப்போ தம்பி கொஞ்சம் புண்ணு ஆறவும் சரி 11 நான் படித்தே ஆகணும்னு சொல்லி செல்லு மூலிமா சாருக உதவினால் படித்து இன்றைக்கி எக்ஸாம் எழுத வந்திருக்கா என் மகன். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அதனால நான் கூலி வேலை பார்த்து ரைஸ் மில் வேலை பார்த்து என் மகனை பொழைக்க வச்சு காப்பாற்றினேன். என் மகன் ஒரு நூல் தான் தப்பிச்சிருக்கான். டாக்டர் சொன்னார், உயிர் தளத்தில் அடிபட ஒரு நூல் தான் உங்கள் பையன் பொழைச்சிருக்கேம்மா, உன் மகனுக்கு இனிமேல் எந்த இதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. அதோடு நாங்கள் இன்னும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இப்போ நான் மயனை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வாரம் ஆஸ்பத்திரிக்கு வேறு செக்கப்புக்கு போகணும். அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு எங்கள் குடும்பம் ரொம்ப ஏழ்மையாக இருந்தாலும் என் மயன் படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கும்போது நாங்கள் படிப்பா அப்படின்னு சொல்லி வீட்டிலையே ஃபோனில் படித்து சார் மூலிமா இன்றைக்கி எக்ஸாம் எழுதுகிறான் என் மயனுக்கு நீங்கள் ஏதாவது நல்லா உதவியை பார்த்து செய்யுங்க. சேராட்டால் தான் சார் தினமும் எழுதுறதுக்கு இந்த மாதிரி பரீட்சை நேரத்தில் உதவி பண்ணுறதுக்கு ஆள் வராங்களா? ஆட்டோ தான் பேசி ஆட்டோ கூட்டிகிட்டு அதில் தான் நாங்கள் ஜிஹெச்சுக்கும் போவோம். இப்போ பரீட்சை எழுதுவோம், அந்த ஆட்டோவில் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சார். இப்போ தம்பி பரீட்சை எழுதுறதுக்கு யார் ஏற்பாடு பண்ணுறாங்க? சாருக்கு மூலிமா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் சார். இப்போ பொதுத் தேர்வு எழுதணும்னு தம்பி விருப்பப்படுறார் சார். ஆமாம் சார், அது ஏற்கனவே படிப்பில் ரொம்ப கவனமாக தான் இருப்பான். நான் லீவு போட சொன்னால் கூட போட மாட்டான். 10th 420 மார்க் எடுத்தான். அதனால் இப்போ நான் படித்தே ஆகணும், நான் படிக்கிறேன்னு சொல்லி சார்கிட்ட கேட்டு ஃபோனில் அனுப்புங்க சார், நான் படிக்கிறேன்னு ரொம்ப படிப்பில் ஆர்வமாக இருந்து படித்து இன்றைக்கி எக்ஸாம் எழுத வந்திருக்கா சார். எனக்கு முதல்ல தகவல் நான் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப ஆக்சிடெண்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தகவல் சொன்னாங்க. எங்கள் ஸ்கூலுக்கு ஹெச்எம்முக்கும் எங்களுக்கு தகவல் சொன்னோன்னே நான் அப்புறம் அவனை கொண்டு போய் நேரடியாக பார்த்து ஜிஹெச்சில் தான் போய் பார்த்தேன். அவனை ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தேன். அங்கே என் நண்பர் ஒருத்தர் அன்பரசன் சொல்லி எலும்பு முறிவு டாக்டர் இருந்தார். அவரை மேலூரில் இருந்து தொடர்பு கொண்டு அவரை போய் இந்த மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட்டு இவனை பேசி எனக்கு காப்பாற்றி கொடுத்துருங்கன்னா, அவன் முதல்ல எடுத்தோன்னே என்ன சொன்னான்னா, அவனுக்கு முதுகு கீழே எதுவுமே, இடுப்பு கீழே எதுவுமே இல்லை, அவனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி என் ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கிற பையன், அவனை எப்படியாச்சும் நீங்கள் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, இவர் கூட வந்தவர் ஒருத்தர் என்ன ஆகிட்டார்னா 2 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிட்டார். அப்போ இவன்கிட்ட போய் கேட்டப்போ என்னடா அப்படின்னு சொன்னப்போ முதல் நாள் பயங்கர தைரியத்தோடு தான் பேசினேன். ஒன்றும் இல்லைங்க, எனக்கு நல்லா இருக்குங்க, பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், ரொம்ப பரவாயில்லடா, ஒரு மாதத்தில் உன்னை எப்படியாச்சும் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடுறேன், நீ எப்போ போல் ஸ்கூலுக்கு வரலாம் அப்படின்னா. அப்புறம் பார்த்தா முழுக்க அவன் படுக்கிற நிலமையில தான் இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு 2-3 ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போய் அவனை ப்ராக்டிக்கல் எழுதுறதுக்காக கூப்பிட்டு வந்தப்போ ஆட்டோவில் தான் கூப்பிட்டு வந்தான். அவனால் உட்கார முடியலன்னு தெரிஞ்சோன்னா இங்கே இதே மாதிரி உட்கார வச்சு இன்னொரு பையனை எழுத வச்சுட்டு எங்கள் தலைமை ஆசிரியரும் இப்போ பள்ளி நிர்வாகத்தினுடைய இதோட இது பண்ணால். இப்போ அதுக்கப்புறம் இப்போ நேற்று கூட போய் ஜிஹெச்சில் போய் இதை எழுதுறதுக்கான ஸ்கிரைப்புக்கான இதெல்லாம் தபாலெல்லாம் ஹெச்எம் மூலமாக அனுப்பிச்சு, பள்ளி நிர்வாகத்து மூலமாக அனுப்பிச்சு அவனை பரிட்சை எழுதுறதுக்கு நீ கூப்பிட்டு வந்திருக்கான். வீட்டில் ஒவ்வொரு நேரமும் டெய்லி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு நீ கொண்டு வந்து. அவனுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, அவனுக்கு யூரின் நம்ம நார்மலாக வர்றது மாதிரியே வராது, அவனுக்கு டியூப் வழியே தான் வரும். அது ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்தில் அந்த பாக்கெட் நிறைஞ்சிரும். இப்போ கூட அவங்க அம்மாவை கூட்டி கொண்டு போய் தான் அந்த யூரின் ஃபுல்லானதை எடுத்து வெளியே ஊற்றிட்டு திருப்பி அவனுக்கு அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆண்டவனுடைய கிருபையில் இவ்வளோ பெரிய ஆளாக வந்தது எல்லாமே பெரிய விஷயந்தான்.
இன்னமும் அவனுக்கு தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊக்கம் கொடுக்கணும்னு எங்கள் பள்ளி நிர்வாகத்தையும் ஆசிரியரையும் இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தம்பி வந்து மன தைரியத்தோட வந்து இவ்வளோ பிரச்சனையும் ஸ்ட்ரகிள்லையும் வந்து எழுத வந்திருக்கிறாரு. அவரோட ஆம்பிஷன் என்ன மாதிரி வந்து இருக்கு? அவன் கனவு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எப்படி உறுதுணையாக? அவன் வந்து பயாலஜி தான் இங்கே அந்த கிராமத்து சைட்லேருந்து வந்தவன் பயாலஜி தான் வந்து சேரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்து சேர்ந்தான். பயாலஜி தான் சேரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்து சேர்ந்தான். அப்போ வந்து எங்கள் பள்ளி நிர்வாகம் சரி அவன் 420 மார்க் 10th எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி நிர்வாகமும் அவனை வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. இங்கே ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கப்புறம் அவனுடைய இது வந்து நீட் எக்ஸாமுக்கு தான் ஆசைப்பட்டான். ஆனால் அவனால் அதுக்கு அந்த கிளாஸு அட்டன் பண்ண முடியலை. அவனுடைய கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு மேலே ஜிஹெச்லேயே இருந்ததனுடைய இதனால் அவனால் இன்னமும் இருக்குது. ஆள் அவ்வளோ அழகாக இருப்பான். காலெலாம் இல்லை மறுக்க நல்லா போல்டான பையன். அவன் எப்படி இப்போ வந்து ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை மாதிரி இருக்கிறத பார்க்குறப்ப எங்களுக்கே கொஞ்சம் கண்ணீர் இருக்குது. இன்னொன்றுனா அவங்க அப்பா வந்து இவன் பிறந்த 5 மாதத்துலேயே இறந்து போயிட்டாங்க. அவங்க சிங்கிள் பேரண்ட் வேறு. பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு சிறு தொகை தான் கொடுத்தாங்க. அது ஆண்டவன் கிருபையினால் எவ்வளோ கிடைச்சுன்னதில்லை. அவனுக்கு நாங்கள் அதுக்கப்புறமும் இன்சூரன்ஸ் எங்கள் பள்ளியில் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட்ஸுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். அது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் அந்த சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. அது கிடச்சோன்னா அந்த பையனுக்கு எல்லா இதுவும் அவனுடைய எய்ம் வந்து மெடிக்கல் தான் இருந்தது. இப்போ எப்படின்றது என்னன்றது இனிமேல் ஆண்டவன்ட்டான. ஆனால் இப்போ நீட்டு கோச்சிங் அவனால் போக முடியலை. இங்கேயே நடத்துகிறாங்க, இங்கே இருக்க சாரே நடத்துகிறாங்க நீட்டு. இருந்தாலும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. இப்போ அரசனுடைய உத்தரவுப்படி 1 வாரத்துக்கு மேலே வந்துட்டாலே பரிசு எழுதலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து அவனை அனுமதி இருக்கிறான். தேர்வுத்துறையை அனுமதித்து அவனை பரிசு எழுதுறதுக்கு உதவி பண்ணியிருக்கேன். பேர் சார்? என் பேர் பரமசிவன் சார். நான் இங்கே தமிழ் ஆசிரியராக இருக்கேன். இப்போ எப்படி உனக்கு இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு? எக்ஸாம் எழுதி ஆகணும், படித்தே ஆகணுன்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு? என்னோடய பேர் வந்து தினேஷ். எங்கள் அம்மா வந்து ரைஸ் மில் வேலை தான் பார்க்குறாங்க. எனக்கு அப்பா இல்லை. எங்கள் ஊருக்கு வந்து பஸ்ஸு வந்து வரல. அன்னைக்கு 6:50க்கெலாம் போயிடுச்சு. அதனால் நான் பக்கத்து ஊரில் சரி பஸ் வருமே, சரி அந்த பஸ்ஸில் பிடிச்சி போகலாம் அப்படின்ட்டு போனேன். லிஃப்ட் கேட்டு போனேன். அவன் வந்து பெரியார் திருப்பதிக்கு பதிலாக எங்கள் ஊர் பக்கமே திருப்பி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி 7 மாதம் ஆகுது. நடக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. உனக்கு அந்த விபத்து வந்து உனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தாலும் இப்போ எக்ஸாம்ன்ற ஒரு விஷயத்தில் வந்துட்டு உன்னுடைய ஈடுபாடு வந்து ஆர்வம் எப்படி வந்துச்சு? ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போயிடும், நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு நான் படிச்சிட்டேங்க சார். சாரு எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சார். இப்போது இந்த எக்ஸாம் உனக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ஈஸியாக தாங்க சார் இருந்துச்சு. டஃபாலாம் இல்லை, ஈஸியாக தாங்க சார். வரக்கூடிய தேர்வுகளை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? எல்லாமே படிச்சிருவேங்க சார். சாரோட உதவி வச்சு நான் படிச்சிருவேங்க சார்.